ஈழத் தமிழர்களின் அரசியலையும் கோரிக்கைகளையும் அமெரிக்க தீர்மானம் மறுப்பதாக கூறி சென்னையில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மே 17 இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட நிலையில் ஈழத் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக கூறி 3 ஆண்டுகளாக ஐநாவில் அமெரிக்கா போலியான தீர்மானங்களை முன்வைத்து வருவதாக மே 17 இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநாவின் நடைமுறைகள் படி இலங்கையில் நடைபெற்று இருக்க வேண்டிய சர்வதேச விசாரணை அமெரிக்காவின் தீர்மானங்களால் தடுக்கப்பட்டு வருவதாக கூறி அதை கண்டிக்கும் வகையிலும் தமிழர்கள் இணைந்து முன்வைத்திருக்கும் தமிழர் தீர்மானத்தை ஐநா அவையில் நிறைவேற்ற வலியுறுத்தியும் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மே 17 இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். அமெரிக்க தீர்மானமானது தமிழர்களுக்கு எந்தவித அரசியல் தீர்வையும் வழங்காமல் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அரசியல் தீர்வை வழங்குவதாக சொல்லியிருக்கிறது. அங்கே தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை முற்றிலுமாக மறுத்து தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை பற்றி அமெரிக்க தீர்மானம் பேச மறுத்திருக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் நீர்த்து போன தீர்மானங்களை இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவான தீர்மானங்களை கொண்டு வருகிறார்கள். இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை ருவாண்டாவில் நடந்ததைப் போல, சூடானில் நடந்ததைப் போல, ஏனைய நாடுகளில் நடந்ததைப் போல இங்கே விசாரணை அமைக்கப்பட வேண்டும். முற்றுகை போராட்டத்தின் போது அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும்படி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர்.